வந்துடுச்சுண்ணா. வீடியோவாக தான் போச்சு, என்ன பண்ணுறது? சரி, நம்ம சவுண்டு ஃபுல்லாக குறைச்சி வச்சுப்போம். இந்த கேனியன்னு ஒரு சூப்பர் மேப் இருக்குது, ஒரு பையன் ஓட்டு பண்ண மாட்டான். அதுக்கு அதாவது எனக்கு பிடிச்ச இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கரமாக ஓடிக்கிட்டு பின்னாடி நெக்ஸ்ட் வார்டு துரத்தோம், அவ்வளோதான். இந்த மாதிரி மேப்பை நான் யோசித்து பார்த்தேன், இப்போ தான் தெரிஞ்சு அது இருக்குது அப்படின்னு. அதாவது நீங்கள் போக ஸ்பீடு ஏறும். பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து ஸ்பீடு ஏறிட்டேன். இப்போ அப்படியே போய் குதிச்சேன்னு வைங்களேன், ஸ்பீடு ஏறும். அதாவது குதிச்சு போகிறது தான் பெஸ்ட்டு. இது நல்லா ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது, அசால்ட்டாக தப்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாட்டு தான் எப்படி இருக்குன்னு தெரில. உள்ளே குதிச்சா மாட்டிப்போம், மணியாக இருக்குன்னு தெரியாது. ஐயோ, எனக்கு துரத்துதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், துரத்துது. சோனி துரத்துறான். சோனிக்கே அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. அவனோட வேலை தான் அவன் பார்க்குறான், நான் என்ன பண்ணுறது? ஐயோ ஐயா, வாராயா. ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தால் ஈஸியாக இருக்குது இது நல்லா. ஐயோ, துரத்திட்டே வரான். போச்சு. ஓடுறாடே, ஓடு. வந்துட்டான், பக்கத்தில் வந்துட்டான். என்னையே துரத்துவியாடா? வேற யாராவது துரத்துறா? ஏன்டா என்னையே துரத்துற? வேற யாரையாவது துரத்துறா ப்ளீஸ்டா, சொன்னா கேளுடா. நம்மளே துரத்துறானே. தம்பி, நான் என்ன துரத்துப்பான்னு சொன்னனா? என்னையே வந்து துரத்துற. நிறுத்திட்டானா? ஐயோ, இன்னும் நிறுத்தல. எனக்குன்னே வராங்க. என்ன மட்டும் ஏன்டா துரத்துற? வேற யாரையாவது துரத்துறா? நின்ட்டான்டா இவன். ஸ்க்ரீன் வேற திரும்ப மாட்டேங்குதுடா. ஐயோ, இப்போ பாருங்க, கரெக்டான டைமில் போய் இது பண்ணணும். அவ்வளோதான், நிறுத்திட்டானா? புதுசாக ஒரு த்ரெட்டு வந்திருக்கு நண்பர்களே. நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம், எல்லாருக்கும் செத்து பண்ணுவாங்களே. ஆனால் ஆல்ரெடி ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இல்லை, நம்ம இறங்கணும் போல் இடையில. நான் இறங்குறதுக்குள்ளே ரிவைவ் பண்ணி விட்டு போயிடுறாங்க. நான் லாஸ்ட் டைம் விளாண்ட மேட்ச்சில் ஹேக்கர் வந்தாங்க ஐஸ். நம்ம ஹேக்கர் பையா வந்தார். அவனுங்கிட்ட அடிவாங்க. ஏய் இதுவே ஒர்க் ஆக மாட்டேங்குது இந்த கேமுக்குள்ளே போனாலே. யார் போயிரோட இருக்கீங்க? ப்ளீஸ்ரா, யாராவது வந்து காப்பாற்றுங்கடா. எல்லோரும் டவுனா? வாய்ப்பு இல்லையா? தம்பி, யாராவது இருக்கீங்களாப்பா? வாங்கப்பா, அண்ணனை காப்பாற்றுங்கப்பா. யாரா இவங்க? உள்ளே இருக்கானே தெரிய மாட்டேங்கிறாங்க. ஆனால் சும்மா இருந்தீங்க. ஹாய், நான் தான் லாஸ்ட்டு பிளேஸ் போல். ரொம்ப சௌரியமாக முடிஞ்சிருச்சு. ஹாய்ங்க ப்ரோ. இப்போ என்ன ப்ரோ ஆச்சு? இந்த ப்ளீ தானே ஹாய்ன்னு சொன்னான். எவன் சொன்னான்னு தெரில, ப்ளீ தான் சொன்னான். ஐயோ, பின்னாடி தோத்துறான். அவனும் தோத்துறான். ஒழிக்கலண்டா. இஸ் ஆரா ஃபார்மிங் டைம். என்னங்க? ஐயோ, இல்லை, அங்கே போகக்கூடாது. ஒரு நாட் enable to chat with this person. லீவ் பண்ணிட்டான் போல. சோனிக்கு
ஐயா சோனி என்ன வேகமாக வரான்யா. ஆனால் நம்ம பார்த்து ஷின் சோனிக்குன்னு நினைக்கிறேன், தெரில யாருன்னு. அட பெரியவே பண்ணி விட்டா நல்லாயிருக்கும். எங்கே அவன் தோத்துறத நிறுத்தணுமே. நிறையவே பண்ண ஆரம்பிக்கிறேன். கைஸ் அந்த ரவுண்டு ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இது நெக்ஸ்ட்டு ரவுண்டு. ஐயோ கைஸ் இந்த மாதிரி ரவுண்டே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் ஸ்கல்லு காமிச்சதுன்னா அது வந்து இது நெக்ஸ்ட்டு பார்ட் ஸ்பான் லொக்கேஷனு. நான் காட்டிட்டுமா? இதுங்க எப்போதும் ஸ்பெஷல் ரவுண்டு போல். ஃபாஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்ட்ஸா? ஐயோ இதோ அந்த இடத்துல தான் இருந்துச்சு, இப்போலாம் வருது பாருங்கள். ஸ்லோவர் நெக்ஸ்ட் பார்ட் விட்டாலே நான் தோற்றுருவேன்டா. வருதா? வரல. நெக்ஸ்ட் பார்ட் முடிஞ்சல லைட் அடித்தா நின்றுமோ தெரில. ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துப்போம். பக்கத்தில் ஆனால் டவுன் ஆனால் நான் வேணால் எடுத்து விடலாம் பக்கத்தில் நெக்ஸ்ட் பார்ட் இல்லாமல். இவங்க 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இது பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ தூரம் நான் எப்படி போகிறது? என்னடா தப்பிச்சு ஓடிட்டு இருக்கீங்க? ஐயோ துரத்துறானே பின்னாடியே வராயா. எப்படா பிடிச்ச? எனக்கு தெரிஞ்சு இவன் விடுற ஐடியாவில் இருக்க மாட்டான் கண்டிப்பாக. இது என்ன மீம்டா? இந்த மீம் நான் பார்த்தது கூட இல்லைடா. என் தட்டையில் இருக்க பாதி மீம் எனக்கு தெரியாது. ஏண்டா உன்னை ரிவைவ் பண்ணலன்னா ஹேட்டிவால்னு சொல்லலாமா? நீ மட்டும் போய் ரிவைவ் பண்ணிகிட்டு இருந்தியா? கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டான். ஏய் சூப்பர் தேங்க்யூ. ஈயோடு இந்த மாதிரி இடத்துல ஸ்டக் ஆகிறது தானே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன் அவன் ஹேட்டிவால், அவனுக்கு நான் போய் ஹெல்ப் பண்ண போகிறேன். ஐயோ பின்னாடியே வரான். நீ ஏன்டா ஸ்லோ டவுன் பண்ணுற? நோ ப்ராப்ளம் ப்ரோ. இப்போ அவனை யாருமே ரிவைவ் பண்ணலையே. எது ஸ்கேட்டிங் போடா. போன மேட்ச் ஊற்றிச்சு. யார் வின் பண்ணான்னு தெரில. ஆனால் எல்லாருமே ஒரு டைம் டை ஆகிருக்காங்க. நல்ல மேப் சூஸ் பண்ணுங்கடான்னு சொன்னேனே, கேட்டிங்களா? இந்த அரிட் ரூயின்ஸ் மட்டும் சூஸே பண்ணக்கூடாது. பேக் ரூம்ஸில் என்ன அடி வாங்க போகிறோமோ தெரில. பிளேயர் நெக்ஸ்ட் பார்ட் போகலாம். நான் போனதில்லை, பார்த்துருக்கேன் அடிக்கடி. சரி போய் தான் பார்ப்போம் இன்னைக்கு. டிஃபால்ட்டா டேய்? என்ன கீழே விழுந்துட்டேன். பேக் ரூம்ஸில் போகிற இடம் ஃபுல்லாக இது கதவாக இருக்கும். அதாவது வால் எங்கே அவங்கள்ட்ட தப்பிய. அதான் நீங்கள் ஓடுறது மட்டும் இல்லாமல் பேக் ரூம்ஸில் கேமில் எப்படி தப்பிக்கணுமோ அந்த மாதிரி தப்பிக்கணுன்றாங்களாம், அவ்வளோதான். ஆனால் இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேக் ரூம்ஸ் எண்டிங் என்னன்னு எனக்கு தெரியாது. பேக் ரூம்ஸ் எண்டிங் என்ன எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. அதில் தான் 800 ஸ்டேஜஸ் அவ்வளோவும் இருக்கான். அவ்வளோலாம் ஏன் பண்ணிகிட்ருக்கான் உட்காந்து. நம்ம அதையே வேலையாக வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா பண்ணிடலாம் கண்டிப்பாக. 800 ஸ்டேஜஸ்லாம் கம்மி தான் அந்த மாதிரி பார்த்தோன்னா. ஆனால் எல்லாருமே கேம்ப் அடிச்சிட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு பாட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களா? இறங்கிட்டாங்க உள்ள. லாஸ்ட் லைட் தேவைப்படும் சம்டைம்ஸ். நல்லா இருக்குல்ல கையில் வச்சுக்க. வரானா பின்னாடி வரானா?
ஆன் பண்ணுறா ஃப்ளாஷ் லைட்டை. வராயா வராயா, ஓட பின்னாடியே வரான். ஐயோ நல்ல வேலை போகிற இடம் ஃபுல்லாக நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஓடுறதுக்கு வழி இருக்குது. வரான்னு தான் நினைக்கிறேன் இன்னும் பின்னாடி. பார்ப்போமா? பார்த்தா ஐயா வாராயா வாராயா வாராயா, ஏன் நிற்க மாட்டேறான். ஜஸ்ட் மிஸ்ஸு. இந்த மாதிரி அவனுங்க மேலே நம்ம குதிச்சோன்னா நம்மளுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஏன் பேக் ரூம்ஸு இங்கே என்னடா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல ரிவைவிங்களா? ஓகே, நம்ம ஒருத்தனை தூக்கியிருக்கோம், அவனை கூப்பிட்டு போய் ரிவைவ் பண்ணி விட்டுறலாம் கண்டிப்பாக. பின்னாடி யாரும் வரலண்ணா. சரி இந்த ப்ரோ வச்சிக்க. என்ன வேகமாக ஓடுறான் ஐயா. நம்மளும் அதே வேகத்தில் தான் ஓடுறோம். வேறு ஓகே, எல்லாரையும் ரிவைவ் பண்ணி விட்டாச்சு. என் பின்னாடியும் நெக்ஸ்ட்டு பாட்டு வரல இப்போதைக்கு. வார வேலையோட போக வேண்டியதான். அவன் என்ன பண்ண போகிறான். இந்த நெக்ஸ்ட்டு பாட்டெலாம் வந்து பிளேயர்ஸ் கிடையாதுல்ல, அதனால அதுங்களுக்கு திரும்புறது கஷ்டம். நம்ம அதுங்களுக்கு முன்னாடி திரும்பிடலாம். அவன் ஐயோ எத்தனை பேர் டவுனா? இதோ உங்களுக்காக. எங்கே இருக்கீங்க? ஐயோ ஐயோ இத்தனை பேரா? இத்தனை பேர் எப்படா காலியா நீங்கள்? பின்னாடி யாரும் வரலன்னா இப்போ ரிவைவ் பண்ணி விட்ருவேன். யாரும் வரல. இந்த அப்புறம் ரிவைவ் வச்சுக்க. அடுத்து அங்கே யாரும் இருக்காங்கோ? யாரும் இல்லை, 2 பேர் இருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு ரிவைவிங் வேலை கம்மி. ரிவைவ் பண்ணியாச்சு. இந்த மேட்ச் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் நிறைய பேருக்கு. முடிஞ்சாதான் பக்கத்தில் நெக்ஸ்ட்டு போட்டிருந்தா வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான், வின் பண்ணிட்டோம். எத்தனை டைம்ஸ்? 0 டைம்ஸ். 3 பேர் மட்டும் தான் சாவாமல் இருக்காங்க, மற்ற எல்லாருமே செத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் ஸ்பான் லொக்கேஷனை விட்டு எட்ட போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டில் போனோன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் ஸ்பான் லொக்கேஷனை தாண்டி போயிடலாம். இந்த கீழே என் ஃப்ளாஷ் லைட் தருது பார்த்தீங்களா, அதுக்கு கிட்ட தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்ட் ஸ்பான் லொக்கேஷன் மீட்டர்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சோ லிமிட். இல்லை இன்னும் முடியல. இன்னும் லிமிட்ஸ் டிடி. ஏன் அது ஒரு முட்டு சந்து தெரிஞ்சு வச்சுப்போம் இது எல்லாத்தையும். என்னடா ஃப்ளாஷ் லைட் எடுத்தாலே வேறு இருட்டாக இருக்குது. உண்ணு செத்து போயிட்டானா? உண்ணு யாருன்னு எனக்கு தெரில. போகலாம். 2 பேர் காலி. ப்ளீ இன்னும் இருக்காங்க கேமில். இவங்க ஏமாற்றிட்டாங்க என்ன. ப்ளீ செத்து ப்ளீ கிட்ட சேட் பண்ண முடியாது, அவன் காலி அந்த மாதிரி. லீவ் பண்ணிட்டான் அந்த மாதிரி. எல்லாருமே ரிவைவ்டு. திரும்ப 2 பேர் காலி. இப்போ யார் எங்கே இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏன்டா அவங்கள நான் ரிவைவ் பண்ண வரலான்னு வரேன், காணாம போயிடுறீங்க. திடீர்னு செத்து போயிடுறீங்க, வரவையில் காணாம போயிடுறீங்க. என்னதுடா இது உங்கள் வேலை? எனக்கு புரியல சுத்தமாக. அதனால் ஃப்ளாஷ் லைட்டுக்கு வந்து இதெல்லாம் எதுவும் இல்லை. பேட்டரி இருந்துச்சுன்னா அப்புறம் இதையும் பக்குவமாக பார்த்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். 3 ஃபிங்கர்னால் இந்த கேம் பயங்கரமாக இருக்கும். பரவாயில்ல, ஸ்டில் 2 fingers இஸ் மேனேஜபிள். அவன் தான் எஸ் உண்ணு பார்த்தாச்சு. உண்ணு யாருன்னு? டைனோசர் வரண்டா, கண்டிப்பாக உனக்கு காப்பாற்று. நம்ம மிஸ்டர் கிராப் வந்திருக்காரு நண்பர்களே. இவன் வாரம் வந்து பிடிச்சிட போகிறான் நம்மளை. திரும்ப நம்ம ப்ளீ செத்து போயிட்டாரு.
ஏதோ யார் அனுப்புனா? ஓகே, அவன் ரிவைவ் பண்ணிவிடுவான். நம்ம போகலாம். நெக்ஸ்ட்டு பாட்டு கிட்ட போயிருக்கேன். ஓகே, இப்போதைக்கு பார்த்து போயிடலாம். நல்லா தான் பாருங்க பேக் ரூம்ஸே. சும்மா சொல்லக்கூடாது. டுடேஸ் எவைட் ஃபன் கேம் பிளே. எவடி கேம் பிளே டுடே. இவனுங்க பல கிலோமீட்டர் இதில் செத்து போயிடுறாங்க. இவனுங்களை நான் போய் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே என் உயிராக போயிடுது. உண்மையாலுமே போயிடுது உயிர் கேமில். எப்படா செத்த அடுத்த செகண்டே ஆகிறீங்க நீங்களாம்? ஓகே, நான் ஒருத்தனை பார்த்துருக்கேன். ரிவைவ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஐயோ, சிக்மா இல்லை, யாரோ இருக்காங்க. ஓடு ஓடு ஓடு, யாரோ வராங்களா? ஐயோ, எவனோ வரான். பரவாயில்ல, இப்போதைக்கு நம்மளுக்கு வேலை இல்லை. அங்கே எவன்டா கீழே போட்டது? பரவாயில்ல, ரிவைவ் பண்ணுறதுக்கு போட்டிருப்பாங்க. வின் பண்ணிட்டோம். சார்ஜ் லிட்டரெல்லாம் 14 இருக்குது. இந்த டைம் எத்தனை பேர் சர்வே பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பார்த்து நான் போடுவேன்னு நினைக்கிறேன். இதுவே ரொம்ப தூரமாக இருக்குது நெக்ஸ்ட் பட் ஸ்பான் லொக்கேஷனை விட. இந்த இடம் ஃப்ரான்ஸ். ஒரு ஸ்லைடு மாதிரி போவோம். 2 ஸ்லைடில் முன்னாடி வந்து பிளேடாக வச்சுருப்பாங்க. போனீங்கன்னா செதஞ்சிருவீங்க. ஒன்று மட்டும் உள்ளே போகிறது வழி. இப்போ ஸ்பெஷல் ரவுண்ட் என்ன? பிக் நெக்ஸ்ட் பட்ஸா? ஓகே, அது ஒரு நல்ல விஷயம் தான். அது எல்லா இடத்துக்கும் பார்த்துட்டு வராது. எனக்கு தெரிஞ்சு இந்த மேப்பில் அப்படி நடக்காதுன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி விளையாண்ட மேப்பில் சில இடம் மட்டும்தான், ஒரே ஒரு இடம் தான் பெருசாக இருந்துச்சு. அங்கே ஸ்ட்ராபெரி எலிஃபெண்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் சுற்றிட்டு இருந்துச்சு. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் என்னமோ ஆசை. இங்கே பக்கத்தில் சேர்த்தா தானே நான் ஹெல்ப் பண்ண முடியும். ஆன் பண்ணுறா ஃப்ளாஷ் லைட். டேய் அது அப்புறம் வந்து எனக்கு பிடிச்சான். சூப்பர் ப்ரோ. நான் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருந்தேன், அவன் எப்படி வந்து எனக்கு பிடிச்சான். தேங்க்யூ. ஏய், என்ன இது இடுக்கா இருக்குது பறவையிலலாம்? என்ன அது இதுன்னு கேட்குறேன். சூப்பர் பேக்கன், ரெஸ்பெக்ட் பேக்கன். கைஸ், இன்ஃபினிட்டின்னு போட்டு ரெஸ்பெக்ட்னு போட்டு பேக்கன்னு போடுங்க கைஸ் பக்கத்தில் கமெண்ட்டில். பேக்கன் ரொம்ப நல்லா செஞ்சுருக்காரு. அவரை பாராட்டும் விதமாக போட்டுருங்க கமெண்ட்டில். போ எங்கே இருக்கீங்க எல்லாரும்? என்ன அவன் அப்புறம் கீழே விழுந்தான்? ஓகே, நான் போடல கீழே, ஆனால் தொப்புன்னு விழுந்துட்டான் நாட்டுக்கு. பிஎம்டா தமிழாக இருக்குமோ தெரில. முதல்ல இருந்தால் டெல்டா டவர் நாங்கள் போயிருந்தேன். அதில் அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரை பார்த்தேன். வேணாவா கூட இருந்துருக்கலாம் தெரில. நம்ம ஊரில் அண்ணாக்கு என்ன ஸ்பெல்லிங் போடுவோமோ அந்த ஸ்பெல்லிங் தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம ஹெல்ப் பண்ண போகலாம். ஆனால் ஒன்றுமே கண்ணுக்கு தெரில. ஓகே, இப்போ தெரியுது. ரிவே பண்ணி விட்ருப்பா. என்னடா ரிவே பண்ணி விட்ருவேன்னு பார்த்தா, ஐயோ கையில் எடுறா, ஃப்ளாஷ் லைட் எடுறா. கண்ணே தெரிய மாட்டேங்குது 2 இடத்துல சுத்தமா. ஜஸ்ட் மிஸ். அது செம்மையாக இருக்குல்ல இந்த கேமில். எஸ், நான் சொல்ல மாட்டேன். நேற்று ரைவல் ஸ்டாக்கில் ஏயுஜி இருக்குல்ல, ஆகும் ஷெரீஃப் இருக்குது ஸ்டாக்கில். ஆனால் நம்ம தான் ஆள் வாங்க ஐடியாலே இல்லையே.
நான் அந்த ஆகை போய் பார்க்கவே இல்லை. ஒரு டைம் பார்த்ததுக்கு எடுத்து திரும்ப பார்த்தா அப்புறம் எனக்கு வந்து என்ன திரும்ப தோணும், வாங்கிடலாமோ, இதுதான் பெஸ்ட்டு ஏஆர் ஸ்கின் எல்லோரும் சொல்கிறாங்க, வாங்கிடலான்னு தோணுமா எனக்கு. அதனால தான் நான் வாங்கலை. பார்க்கல அதை ஃபஸ்ட்டு. பார்த்துருந்தாலே வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் இதை ஸ்டாக் மாறி போச்சே. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். பை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.